வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இது ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முறையா பேங்க் எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்ணணும், ஒரு ஆர்கனைசரா நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிராக் வித் ஜாக் வெப்சைட்ல ராயல் பாஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். CWJ 50 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். பிகாஸ் இப்போ 1000 ரூபா இருக்குன்னா 500 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 1 இயர் வேலிடிட்டிக்கே. சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், SBA எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ், ஸோ இப்படி எல்லாமே உள்ள இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. PDF கோர்ஸும் இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்சிமம் நீங்க எல்லாருமே IBBS PO எழுதியிருப்பீங்க. உங்களோட லெவல் எப்படி இருக்கு, ரியல் எக்ஸாம்ல என்ன ஃபியரை நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம இன்னும் எப்படிலாம் தயார் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 நாள் உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், நம்ம என்னென்ன தவறுக்கு அங்கே கொஸ்டினில் தவற பண்ணோம் அப்படின்னு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. எந்த டாபிக்லாம் நீங்கள் சால்வ் பண்ணலையோ, உங்களுக்கு தெரியலையோ, அந்த வீக்கர் செக்ஷன்லாம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான வழியை பாருங்க. சரிங்களா? நீங்கள் இன்னுமே பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 3 மாதம் படித்தோமே, என்ன இத்தனோண்டு மார்க் தான் எடுக்கிறோம், மார்க்லேயும் மார்க் வர மாட்டேங்குது, எல்லாருமே இப்படி போடுறாங்களே, நம்ம 40 தான் போட்டிருக்கோம், அவன் என்ன 70 போட்டிருக்கான், அப்படி இப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, லைட்டாக வைத்தறிச்சல்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் மக்களே, எல்லாருமே பிகினராக இருந்து தான் டாப்பராக ஆகியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒன்றை மாதிரி கீழே 0ல் இருந்து தான் அவன் ஹீரோவாக ஆகியிருக்கான். அதை புரிஞ்சுக்க. நீ அதை புரிஞ்சுக்காம இன்னொருத்தவனை கம்பேர் பண்ணுறது, அடுத்தவனை கம்பேர் பண்ணுறது, ஒன்றை நீயே கம்பேர் பண்ணி பீட் பண்ணிட்டே வா. ஒன்றை நீயே பீட் பண்ணு, அப்போ தான் நீ ஜெயிப்ப. இப்போ ஒரு பசில் சீட்டிங் இருக்கு, 4 நிமிஷத்தில் போடுறேன்னா ஒன்றை நீயே பீட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு வா, அடுத்து 50 செகண்டுக்கு வா. ஒன்றை நீயே பீட் பண்ணு, அடுத்தவனை கம்பேர் பண்ணாத, அடுத்தவன் மார்க் பர்சன்டேஜ் அதெல்லாம் கம்பேர் பண்ணாத. நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இரு. உன் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா, பேங்க் எக்ஸாம் வேலை எனக்கு வேணுமா, அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். இடையில ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன் வரும், கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஏதாவது ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிகினர்ஸ்க்கு வரும். ஆனால் இந்த IBBS PO பார்த்தோன்னே நிறைய பேர் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. அப்படி ஸ்கிப் பண்ணாத. நம்ம ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டோம். பேங்க் எக்ஸாமை நான் எல்லாருக்கும் சொல்கிற காமெடி தான் அது. பேங்க் எக்ஸாம் பொண்டாட்டி மாதிரி தாலி கட்டிட்டேன், பொண்டாட்டியை விட்டுட்டு போவையா, விட்டு போக மாட்டேல. ஸோ அதை மாதிரி விட்டுட்டு போகக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாத, அடுத்த எக்ஸாமுக்கான முயற்சியை போடு. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம மேலே விழுக அடி மாதிரி நம்மளை அடிக்க 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 தான் நம்ம செதுக்கி ஒரு சிலை ஆகும். ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணுற மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. அனாலிசிஸ் பண்ணுங்க, என்ன தப்பு பண்ணுறோன்னு. வீக் செக்ஷன்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆக்குங்க. கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். இப்போ உள்ள பிகினர் கொஞ்ச நாள் கழிச்சு நீயே இந்த வீடியோவை பார்ப்ப, அன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்தோமே, இப்போ நம்மளே டாப்பராக இருக்கோமே, இப்படி நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? எப்போ 2020 கோவிட் டைம் நினைக்கிறேன். அப்போது வந்து பிகினராக படிச்சுக்கிட்டு இருந்தவங்க நம்ம மெடல் ஃபங்க்ஷன் வைக்கும் போது வந்து, சார் அப்போ பிகினராக இருந்தேன் சார், இப்போ டாப்பர் ஆகிட்டேன் சார் நான் அப்படின்னு. அதுக்கான முயற்சி எடு. சரியா? நான் சொல்கிறதும் ஒன்று அதுதான். சும்மா இன்னமும் வரல வரல வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ வந்து நல்ல மார்க் வரணும், அதுக்கு நீ என்ன பண்ண அதை யோசி. நீ என்ன பண்ண அதை யோசி, அதை ப்ராக்டிஸ் பண்ணு, அதை கொண்டு வா. உன்னாலையுமே முடியும். எல்லாராலையும், மனுஷங்க தான், எல்லாராலையும் முடியுதுன்னா உன்னாலையுமே முடியும். கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். மறக்காம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 10 10 10.